ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க விக்டோரியா பெக்ஹாம் டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 3 எபிசோடு இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸே பாத்தீங்கன்னா விக்டோரியா பெக்ஹாம் அப்படின்றவங்களோட வாழ்க்கைய தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் கேர்லா இருந்திருப்பாங்க, அதாவது பாப் சிங்கரா இருந்திருப்பாங்க ஒரு டீம்ல. அது ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண முடியாம போக அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபேஷன் டிசைன் ஃபீல்டுக்குள்ள வராங்க, அதுல அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன, அதெல்லாம் சால்வ் பண்ணி கடைசியில எங்க வந்து நின்னாங்க, அவங்க ஃபேமிலியை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்க வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு பாப் சிங்கரா இருந்துகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஃபேஷன் டிசைனரா ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல வர பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒரு ஃபேஷன் வீக் ஷோவே நடத்துற அளவு எப்படி டெவலப் ஆகுறாங்க, அதுல இருக்க வலியும் வேதனைகளையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களே ரியலிஸ்டிக்கா பேசியிருக்காங்க. அந்த போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. அவங்க சொல்றப்ப அந்த எமோஷனல் பாண்டிங் எல்லாம் நமக்கே கனெக்ட் ஆகிற அளவு சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், தரமாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல நீட்டா கண்டிப்பா எங்கேஜிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.